தடுக்க தவிர்க்க வேண்டிய உணவுகள். முதலாவதாக சர்க்கரை. இதில் பாதி அளவு குளுக்கோஸ், பாதியளவு ஃப்ரக்டோஸ் அடங்கியுள்ளது. ஃப்ரக்டோஸ் வளர்ச்சிதை மாற்றம் அடைந்து கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. நீரிழிவு நோயாளிகள் ஒரு நாளைக்கு 25 கிராம் சர்க்கரைக்கு மேல் எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. அனைத்து வகையான சர்க்கரை நோய்க்கும் இது பொருந்தும். பொருட்களின் மீது அச்சிடப்பட்டுள்ள கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை அளவுகளை பார்த்து வாங்குவது நல்லது. இதன் மூலம் குளுக்கோசினால் உருவாகும் கிளைசமிக் அளவுகள் பற்றி விழிப்புணர்வு உண்டாகும். பாஸ்தா, சாஸ் உணவுகள், பிரெட் உணவுகள், பீஸா, வறுவல்கள், சோடா போன்றவற்றில் இயல்பை விட சர்க்கரை அதிகமாக காணப்படுகிறது. எப்படியாயினும் மேலும் சில பொருட்கள் குறைந்த சர்க்கரையுடன் கிடைக்கிறது. எனினும் சர்க்கரை கலந்த உணவை சாப்பிடக்கூடாது என்றில்லை. அதை ஒரு அளவுடன் எடுத்துக்கொள்வது நல்லது. மேலும் சில பொருட்களை நிரந்தரமாக விலக்கிக் கொள்ள வேண்டும். முழுதானிய பாஸ்தாவில் சர்க்கரை அதிகமாக காணப்படுகிறது. பாஸ்தாவை மட்டும் எடுத்துக்கொள்வது பெரும்பாலும் சிக்கலில்லை. அதனுடன் சேர்த்துக்கொள்ளும் சாஸ் வகைகளே சிக்கலுக்கு வழிவகுக்கிறது. நிஜத்தில் பாஸ்தாவை சாஸ் இல்லாமல் எடுப்பதில்லை. வாரம் ஒரு முறை குறைந்த சாசுடன் பாஸ்தாவை சாப்பிடுவது தவறில்லை. நாம் விலக்கி வைக்க வேண்டிய உணவு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு உணவுகளை எந்த வகையில் சேர்த்துக் கொண்டாலும் அதிக அளவிலான கார்போஹைட்ரேட் இரத்த சர்க்கரையை அதிகப்படுத்துகிறது. ஏதாவது சில சமயங்களில் குறைவாக எடுத்துக்கொள்ளலாம். கொட்டை உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதிலுள்ள நீர்ச்சத்துகள் நீக்கப்படுகிறது. அதனால் அதிலுள்ள சர்க்கரை அளவு அதிகமாக காணப்படுகிறது. பெரும்பாலும் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் உண்பதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமாவதில்லை. டப்பாக்களில் அடைக்கப்பட்ட பழங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அதனை பதப்படுத்துவதற்காக சர்க்கரை பாகு சேர்க்கப்படுகிறது. இது இரத்தத்தின் சர்க்கரையை அதிகப்படுத்துவதினால் அதனை தவிர்ப்பது நல்லது. அரிசியின் மீது நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும். சிலர் அரிசியை நல்லது என்பார்கள், சிலர் நல்லதல்ல என்றும் கூறுகிறார்கள். மாவு பொருட்கள் மற்றும் பிரெட் போன்றவற்றை குறைவாக எடுத்துக்கொள்வது நல்லது. நன்றி. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.